ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே போட்ட பாத்திரம் மக்களே. காலையிலே தோசைலாம் சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் அப்படியே கிடக்கு, விளக்கலை. இனிமேல் தான் விளக்கி எல்லாத்தையும் எடுக்கணும், இதெல்லாம் ஒதுங்க வைக்கணும். நம்ம வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு மக்களே. இங்கே பாருங்கள், இது வந்து சாதம் ரைஸ் வச்சுருக்கேன். காலையில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் இப்போலாம் சமைச்சிடுறது. குழம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு தான். என்ன மீனுன்னு பார்த்திங்கன்னா, பாறை மீன் துண்டு, நம்ம துண்டு பாறைன்னு சொல்லலாம். நேற்று வந்து நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன், பட் உங்களுக்கு நான் போடலை. என்ன மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு, நெத்திலியும் கனவா மீன், அப்புறம் பாறை மீன் துண்டு, இதெல்லாம் தான் மக்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இதில் என்ன வச்சுருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து கூட்டாட்டு நான் வச்சுட்டேன். இது டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த மரவள்ளி கிழங்குல மேலே நீங்கள் வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி வந்து மண்சட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் மக்களே. இது ஒரு மண்சட்டி. இது வந்து இந்த இந்த கருப்பு கலரில் இருக்கிற பார்த்தீங்களா, இது என்ன மண்சட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம அடுப்பு குப்பை இருக்குல்ல, அந்த கறி அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி தந்திருப்பாங்க. இதில் வந்து இது மண்ணெல்லாம் நம்மளுக்கு மண் மட்டும் தான் வரும். இதில் வந்து இது அடுப்போட கறி வராது. இதில் வந்து நம்மளுக்கு அந்த கறியும் வந்து ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அந்த கடைக்காரண்ட இது பெயிண்டா அப்படின்னு கேட்டேன். அவங்க தான் இல்லைம்மா இது கறி அப்படின்னு சொன்னாங்க. சரி, கருப்பு கலரில் இருக்கிறதுனால பெயிண்ட் அடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இல்லை மக்களே, இனிமேல் யாரெல்லாம் நிறைய பேர் நினச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, முட்டை வந்து உரிக்கும் போதே பிஞ்சிட்டு, அதனால் பாதி பிச்சை முட்டையாக தான் இருக்குது. இது எல்லோரும் சாப்பிட்டாச்சு, அதனால் பாதி முட்டை அப்படியே இருக்குது. காலையில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் பையனுக்கு கொடுத்து விட்ருந்தேன். அங்கே பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட்ருந்தேன் மக்களே. இது வெள்ளை ட்ராகன்ஸு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மக்களே, ஒரு ட்ராகன் வாங்கினேன் நேற்று. ஆனால் வந்து ஒரு ட்ராகன் வந்து எத்தனை கிலோ இருந்துச்சுன்னு அதை கவனிக்கல, இத்தனை கொண்டு தான் இருந்துச்சு, 90 ரூபா. அப்போ அதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். என்னது வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, கருவாடு வகைகள். கருவாடெல்லாம் இல்லாமல் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது மக்களே. நீங்கள் என்ன கருவாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்த கையில் வச்சுருக்கேன் ஃபோனை. இது வந்து ஒரு வகையான கருவாடு. இது வந்து என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா, பாறைத்துண்டு கருவாடு. இது வந்து நான் இவ்வளோ தான் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும், குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து இன்னும் எடுத்து வைக்கலை, இன்னும் எடுத்து வைக்கணும். பட் சீக்கிரம் எடுத்து வைக்கணும், ஏன்னா ஒரு மாதிரி இதாகிட்டு பாருங்கள். இது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ணங்கொள்ளு சாலையில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கருவாடு. ஆக்சுவலாக இது வந்து 50 ரூபாய்க்கு எனக்கு தந்தாங்க. 50 ரூபாய்க்கு நான் கேட்டிருந்தேன், 50 ரூபாய்க்கு தந்தாங்க மக்களே. அதுக்கப்புறம் இது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கருவாடு நம்மளுக்கு 50 ரூபா. பரவாயில்ல, எனக்கு வந்து வழக்கமாக 8 வைப்பாங்க. நான் எனக்கு ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால எனக்கு வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க தாத்தா. அதுக்கப்புறம் இதில் 2 கருவாடு இருக்குது மக்களே. இது என்ன கருவாடுனா, நம்ம துண்டு கருவாடு நம்ம கேட்டால் தருவாங்க. இது குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இந்த குழம்பு இந்த கருவாடு வச்சு கொடுத்தா பால் நல்லா சுரக்கும். இது நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கருவாடு ரொம்ப பிடிக்காதனால அவங்களுக்கு நல்லா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சூப்பராக வச்சு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். இது வந்து நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன் மக்களே. ரேட்டு ஓகேவா, ஆவரேஜ் ரேட்டாக இல்லைனா கூடுதலான்னு எனக்கு சொல்லுங்கள். பட் எனக்கு ஓகே தான், எனக்கு வந்து இது தாராளமாக தான், இப்போ எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து 50 ரூபா, இது வந்து 100 ரூபா மக்களே. இது வந்து 50 ரூபா, இது வந்து 50 ரூபா. இந்த மீன் எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு, வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். பழம் சுத்தமாகவே கிடையாது நம்ம வீட்டில். கொஞ்சம் வீடெல்லாம் வேறு தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தோம். பழம் வந்து நேற்று நைட்டு வந்து நான் ஒரே ஒரு பழம் தான் மக்களை எடுத்து வச்சுருந்தேன். வாழைப்பழம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். வாழைப்பழம் மறுபடியும் நம்ம கட்டப்பையிலே நைட்டு லேட் ஆகிட்டனால எதுவுமே என்னால் எடுத்து வைக்க முடியல. அதனால் வாழைப்பழம் மட்டும் ஒரு மாதிரி நசுங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சேன். இது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சப்போட்டா. இது சப்படப்பழம். அப்படியே மோந்து பார்க்கும்போதே வாசனை சூப்பராக இருக்குது. ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க மக்களே, இந்த கயிறு
இது வந்து கையில் ஒரு கயிறு வச்சுருக்கேன், ஒரு நூல் மாதிரி அது தொங்கிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் எத்தனை வாங்கியிருக்கோம், எவ்வளோ வந்துச்சு மக்களே. இதே தாறுமாறாக ரேட்டு வருது. இது வந்து பப்பாளி வாங்கியிருக்கோம். மாம்பழம் சீசன் முடிய போகுது மக்களே, சீக்கிரம் மாம்பழம் முடிஞ்சிட்டு முடிய போகுது இல்லை முடிஞ்சிட்டு. இது நான் 4 மாம்பழம் வாங்கியிருந்தேன். நைட்டே ஒரு மாம்பழத்தை வெட்டி பீஸ் போட்டு தின்னாச்சு. அதான் நான் பார்த்து சீத்தாப்பழம் நான் 3 எடுத்தேனே, 2 தான் இருக்குது. இப்போ இருக்குது பாருங்க. இது வந்து சப்போட்டா. இதையுமே நம்ம பிரித்து வைக்கணும், இல்லைன்னா நான் அப்படியே போட்டுட்டேன்னா சப்போட்டா ஒரு மாதிரி சாப்பிடுவேன். சூப்பர் சப்போட்டா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அங்கே வச்சு ஒன்று தின்னுட்டேன். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே சில சப்போட்டாவோட இது தெரியும். அந்த ஒயிட் கலரும் இந்த கலரும் இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சப்போட்டானா உயிர் மக்களே, அதனால் நான் சப்போட்டா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ரேட்டு பார்த்திங்கன்னா 280 ரூபா. இது எதுக்குன்னா, இந்த ஆப்பிள் வந்து உண்மையிலே ரேட்டு கூடுதல் தான். பட் நான் இந்த ஆப்பிள் எவ்வளோக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்தேன். 140 ரூபாய்க்கு எடுத்தேன் மக்களே. ஏன்னா இது தனியாக போட்டிருந்தாங்க, கொஞ்சம் டேமேஜ் அந்த மாதிரி ஆப்பிள்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் லைட்டான டேமேஜ், இந்த இடத்துல லைட்டாக அமுங்கும். மற்றபடி ஆப்பிள் சூப்பராக இருந்துச்சு. அது 2 ஆப்பிளே நான் படப்படன்னு சாப்பிட்டாச்சு. 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன் மக்களே. இது வந்துங்க பாருங்கள், இதில் எந்த கொஞ்சம் ஆப்பிளெல்லாம் தனியாக போட்டிருந்தாங்க. டேமேஜ் ஆப்பிளெலாம் 140 ரூபாட்டு, நல்லா சூப்பரான ஆப்பிள்லாம் 240 ரூபா. உண்மையிலே டேமேஜ் ஆன ஆப்பிளெல்லாம் நல்ல ஆப்பிள் பிறக்கலாம், நல்லா இருந்துச்சு. இதிலலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கலர் மங்கினதுனால டேமேஜ் இதில் போட்டாங்க போல். பட் இதில் என்ன குறை சொல்லணும்னா, இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இதையும் ஒரு சில இடத்துல அமுங்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் அதெல்லாம் எடுத்து அதில் போட்டுருவாங்க போல். இதில் வந்து இந்த பாருங்க, இந்த ஆப்பிளில் வந்து இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இது டேமேஜில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இருங்க, உங்களுக்கு தெரியுதா இந்த இடம். மற்றபடி ஆப்பிளை வெட்டினா சூப்பராக இருக்கும், கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பிள் வந்து நான் 140 ரூபாய்க்கு எடுத்தேன் மக்களே. நேற்று 2 சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம், ஏன்னா ஸ்கூலுக்கு பையன் போகிறதுனால. ஃப்ரூட்ஸில் இவ்வளோ தான் மக்களே வாங்கணும். ஸ்நாக்ஸில் என்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். நாளைக்கு வெஜிடபிள் டே அப்படிங்கிறதுனால பூசணிக்காய் வேணும் மக்களே, அதனால் பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து லிட்டில் ஹார்ட் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் மிட்டாயி, அப்புறம் பட்டாணி, அப்புறம் பட்டர் பிஸ்கட், அதுக்கப்புறம் எள்ளு எதுக்குன்னா கருப்பட்டி இல்லைல்ல, எள்ளை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களே கற்கண்டு எடுத்த மக்களே, கற்கண்டுங்க. இது ஐயோ கல்லுமிட்டாயின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் சாப்பிட்டது ஞாபகம் வந்துச்சு, அதனால எடுத்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. அப்புறம் குடமிளகா வந்து இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, ஐயோ பச்சை போடுறதுக்காக எடுத்தேன். மற்றபடி அப்புறம் 1/2 கிலோ புளி வாங்கினேன் மக்களே, 1/2 கிலோ. வேறு என்ன வாங்கினேன், 50 கடுகு வாங்கியிருக்கேன். வேறு என்னது வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான் மக்களே. எதுங்க ஆல்ரெடி ஜாமான் இருக்குது. நாளைக்கு வெஜிடபிள் டேங்கிறதுனால சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பல்லாரி. என் பையனுக்கு பொம்கினும் ஆனியனும் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஆல்ரெடி ஆனியன் இருக்குது. இது தனியாக கொஞ்சம் 1/2 கிலோ சூப்பரான இதாக பார்த்து எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் மக்களே. இவ்வளோதான் மக்களே என்னத்தை வாங்கின திங்ஸ். பாய்.